இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போலீஸ் வரும்போது நமக்கு ஏதோ கால் வந்துச்சுல. அயலி என்ன இத்தனை வாட்டி கால் பண்ணிருக்காங்க, என்னன்னு கேட்போம். பொன்னி தான் கூப்பிடுறா. சீனியர் ஸ்பீக்கர்ல போடு. சொல்லு பொன்னி. அண்ணி, என்னாச்சு பொன்னி? ஏதாவது பிரச்சனையா? பொன்னி அழாம என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஆமா அண்ணி, வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. அந்த மோனிகாவும் வந்திருக்கா அண்ணி. எல்லாமே சொதப்புற மாதிரி ஆகுது. விடுங்க சீனியர், பாத்துக்கலாம். இல்ல அகிலி, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் அப்பா யாருன்னு தெரிஞ்சு அவர் மூலமா எனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. பொன்னி எனக்கு தங்கச்சி. ஒரு அண்ணனா நான் அவளுக்கு முதல்ல செய்ய போற நல்ல விஷயம்னா இந்த பிரச்சனையில இருந்து அவளை காப்பாத்துறதான் நினைச்சேன். ஆனா அது நடக்காம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு அகிலி. இதுல தோத்து போயிடுவனோன்னு பயமா இருக்கு அகிலி. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது சீனியர், நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு என்னமோ இந்த பிரச்சனையில நமக்கு க்ளூ கிடைக்குமோன்னு தோணுது. ஹலோ, நான் இந்திராணி பேசுறேன். லாயர் சார் கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுக்க முடியுமா? அவரோட நம்பர் ரீச் ஆகல. சரி, எப்போ வருவாரு? மேடம், இன்னைக்கு நமக்கு நியூஸ் கிடைக்குமா? வெயிட் பண்ணு, பிரேக்கிங் நியூஸே கிடைக்கும். கண்டிப்பா இந்திராணி தங்கச்சியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. நீங்க 2 பேரும் ரெடியா இருங்க. சரிங்க மேடம். சார், சார் நான் இந்திராணி பேசுறேன். நிச்சயமா எங்களால ப்ரூவ் பண்ண முடியும் சார். அந்த பையன் தப்பு பண்ணதுனால தான் என் தங்கச்சி அப்படி பண்ணா. அதுவும் அவ கொலை பண்ணணும்னு நினைச்சு பண்ணல சார். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார். நானே இவ்வளவு தூரம் இறங்கி வந்து ரெக்வெஸ்ட் பண்றேன்னா என் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். ஹலோ சார், ஹலோ மேடம், டைம் ஆயிட்டே போகுது மேடம். இதுக்கு மேல நாங்க எதுவும் பண்ண முடியாது. நாங்க பொன்னியை அரெஸ்ட் பண்ணிட்டு போறோம். நீங்க கோர்ட்ல வந்து பேசிக்கோங்க. சார், இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் பொறுங்க. என்னோட லாயர் வெளியூருக்கு போயிருக்காரு. நான் வேற ஒரு லாயர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். மேடம், எங்க நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்க சிஸ்டரை நாங்க இவ்வளவு நேரம் அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறதே தப்பு. நீங்க கேட்டதுக்காக நாங்க இவ்வளவு தூரம் பொறுமையா இருந்தோம். இதுக்கு மேல எங்களால முடியாது மேடம். அப்புறம் எங்களுக்கு மேல இடத்துல இருந்து பிரஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. அக்கா, நான் போறேன்க்கா. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. பொன்னி, நான் உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தேன். இல்லம்மா, இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தைரியமா இரு, சரியா? அம்மா, நீயும் என்ன மன்னிச்சிருமா. இது வரைக்கும் நான் என்னைக்குமே நீ சொன்ன பேச்ச கேட்டதே இல்ல. அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இது. அழாத அழாத பொன்னி. அண்ணா, ஏய், அக்கா, சார் போலாம் சார், நான் வரேன். கான்ஸ்டபிள், கூட்டிட்டு வாங்க. பொன்னி, ஒன்னும் ஆகாதுமா. தைரியமா இருமா.
வந்துருச்சு பிரேக்கிங் நியூஸ். சீக்கிரமா போய் கவர் பண்ணுங்க. யோ ஓரம் போயா. ஹலோ, ஏன் வீடியோ ஷூட் பண்றீங்க? போயான்றல்ல, ஓரமா போயா. இந்திரா சொல்லு இந்திரா. சொல்றல போ. பொன்னி, ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு எதுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும்? ஏதாவது பண்ணு இந்திரா. பொன்னி, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நான் எப்படியாவது நம்ம லாயர் கண்ணனை பார்த்து பேசி உன்னை வெளியே கொண்டு வரேன். நீ பயப்படாத, உனக்கு இங்க ஒண்ணு பாருங்க, ஆகாது. மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஏத்துங்க. ஒரு நிமிஷம் சார். ஆமா சார், நேத்து சம்பவம் நடந்தப்ப கூட இந்த பரத் தான் கூட இருந்திருக்கான். என்ன சார் நீங்க இவனை விசாரிக்கவே இல்லையாமா? நீங்க பொன்னிய தப்பா அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? வாட் நான்சென்ஸ். யாருடைய என்கொயரியை யார் குறை சொல்றது? சார் இந்த பரத் தான் சார். ஏய் இங்க வாடா, இங்க பரத் வாடா இங்க. நீ யாரு? உனக்கும் பொன்னிக்கும் என்ன சம்பந்தம்? சார், நான் பொண்ணியோட ஃப்ரெண்டு சார். நேத்து நடந்த பார்ட்டில நாங்களாம் ஒன்னா தான் சார் இருந்தோம். ஒன்னா இருந்தீங்களா? பொண்ணை கொலை பண்ணும்போது நீ பார்த்துட்டு இருந்தியா? அப்படின்னு கேளுங்க சார். சார், பொண்ணு இந்த கொலையை பண்ணவே இல்லை சார். வேற ஏதோ ஒரு இன்ஸ்பெக்டர் பண்ணிருக்காரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் அது நான் தான் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓசில கிடைக்கிற பாராட்டை எதுக்கு வேண்டாம்னு சொல்லணும்? என்ன சார் நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? அதுப்பா, அவர் அமைதியா இல்லங்க. புலி வேட்டையாடுறதுக்கு முன்னாடி பொறுமையா இருக்கும்ல, அதே மாதிரி இவர் என்கவுண்டர்ல போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அவ்வளவுதான். என்னது என்கவுண்டரா? சார் சார் வேணாம் சார். சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். அப்படி வாடா வழிக்கு. அந்த ரோஹித்தை நான் தான் சார் கொலை பண்ணேன். இவர் உங்க அண்ணன். நான் உன் அண்ணி. உனக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நாங்க வந்து நிப்போம். ஆமா, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது? நீங்க எதை கேக்குறீங்க அண்ணி? நீங்க எப்படி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பாத்தீங்க? உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க எப்படி அங்க போனீங்க?